கைஸ் ரீசன்ட் டேஸ்ல நம்ம கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல அமுதன்கிற அந்த பையனை கிட்டத்தட்ட ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து அடிச்சே கொண்டிருக்கானுங்க. கஞ்சா அது இது எதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ ஒரு வன்மம், ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல், ஏன் இந்த அளவுக்கு மிருகத்தனமா ஆயிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. வெறும் ஒரு 19 வயசு தான் இருக்கும். காலேஜ் கூட இன்னும் அவனுங்க முழுசா முடிக்கல. அதுக்குள்ள இப்படி ஒரு கொடூரமான செயல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் வெளியே என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? அரசாங்கம் சரியில்ல. டிவிகே கட்சி சரியில்ல. சிஎம் விஜயா அண்ணா சரியில்ல. சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சரியில்ல. மக்கள் சரியில்ல. என்னடா அறிவு வேணாம். இந்த மாரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு தனி மனிதனோட ஒழுக்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கட்டுப்பாடு முதல்ல வேணும். அது யாருக்குமே கிடையாது. அத சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான்டா திருந்திக்கணும். சட்டத்த ஸ்ட்ராங்கா போடு. என்ன பண்ணுவானுங்க? பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க அவ்வளோதான். தப்ப பண்ணா, அந்த தப்புக்கு அந்த தண்டனை கிடைக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் சரியா இருங்கடா. நீங்க லிமிட் இஸ் லிமிட்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருங்க. ரேப்பு, கொலை, மர்டரு, கொலை எல்லாமே வந்து நம்ம சரியா இருந்தா ஏன் வரப்போகுது? எவனுமே இங்க சரியில்ல. அவன் அவன் குடும்பத்த அவன் அவன் தான் பார்த்துக்கணும். எல்லாம் சேஃபா இருங்க. உங்க குழந்தைகள பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்க பத்திரமா இருங்க. எல்லாரும் பத்திரமா இருப்போம். நன்றி.